ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாகி, நீ ஒரு சவரகன் கத்தியை எடுத்து அதனால் உன் தலை மயிரையும் தாடியையும் சிரைத்து அதை நிறுத்தி அளந்து வை. 1/3 பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற பொழுது நகரத்தின் நடுவிலே அக்னியாலே சுட்டெரிக்க வேண்டும். 1/3 பங்கு கத்தியாலே சுத்தி வெட்டப்பட வேண்டும். 1/3 பங்கு எடுத்து காற்றிலே தூற்றப்பட வேண்டும். கொஞ்சம் மயிரை எடுத்து உன் வஸ்திர ஓரங்களில் முடித்து வைக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் கூறுகிறார். ஏன் தேவன் இப்படியாக கூறினார் என்பதை 12ஆம் வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. உன்னிலே 1/3 பங்கு கொள்ளை நோயால் சாவார்கள், பஞ்சத்தாலும் உன் நடுவிலே மடிந்து போவார்கள். 1/3 பங்கு உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தாலே வெட்டுண்டு விழுவார்கள். 1/3 பங்கை நான் சகல திசைகளிலும் சிதறி போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே எசேக்கியேலின் தலைமயிரையும் தாடிமயிரையும் எருசலேமின் வீழ்ச்சிக்கு தேவன் ஒப்பிட்டு கூறுவதை நாம் இந்த 5ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, உங்களை அழிப்பதற்கு நான் அனுப்பும் அழிவுக்கு ஏதுவான பஞ்சத்தின் கொடுமை உங்கள் மேல் அதிகமாக போகிறது. உங்கள் அப்பம் என்னும் ஆதரவுகோல் முறிந்து போக போகிறது என்று ஆண்டவர் கூறுகிறார். பஞ்சத்தையும் உன்னை பிள்ளையும் இல்லாமல் போக பண்ணும் துஷ்ட மிருகங்களையும் உனக்கு விரோதமாக அனுப்பப் போகிறேன். கொள்ளை நோயும் உன்னை சுற்றி திரியும் பட்டயத்தையும் உன்மேல் வரப்படுவேன் என்று கர்த்தர் எசேக்கியேலின் மூலமாக எருசலேமுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். 6ஆம் அதிகாரத்திலே மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு வருகிறது. ஆண்டவர் பர்வதங்களையும் குன்றுகளையும் ஓடைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நோக்கி, நானே பட்டயத்தை உங்கள் மேல் வர பண்ணுவேன், மேடைகளை எல்லாம் அழித்து போடுவேன், உங்கள் பலிபீடங்களை பாழாக்கி உங்கள் சிலைகளை தகர்த்து உங்களில் கொலை உண்கிறவர்களை உங்கள் நரகலான விக்கிரங்களுக்கு முன்பாக விழ பண்ணுவேன் என்று எரிச்சலோடு கூறுகிறார். கொலை செய்யப்பட்டவர்கள் உங்கள் நடுவிலே விழுவார்கள். அப்பொழுது நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் தேசங்களிலே சிதறடிக்கப்பட்டு புறஜாதிகளுக்குள்ளே பட்டயத்துக்கு தப்பி மீதியாக இருப்பீர்கள். என்னை விட்டு சோரம் போனீர்கள். ஆகவே நான் இந்த தீங்குகளை எல்லாம் உங்களிலே வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைப்பதை நாம் காண்கிறோம். மாத்திரமல்ல, 11ஆம் வசனத்திலே, நீ உன் கையில் அடித்து உன் காலால் தட்டி இஸ்ரவேல் வம்சத்தாரின் சகல அருவருப்புகளின் நிமித்தம் ஐயோ என்று கூறு. பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் விழப்போகிறார்கள். நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி எல்லா வாசஸ்தலங்களையும் அழித்து இதை திப்லாத்தின் வனாந்தரத்தை பார்க்கிலும் பாழாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். அவர்கள் விக்கிரகங்களை பின்பற்றி தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடந்ததினாலே தேவன் தேசத்தை நிர்மூலமாக்கவும் வனாந்தரத்தை பார்க்கிலும் அதிகமாக பாழாக்கவும் சித்தம் கொண்டார் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். 7ஆம் அதிகாரத்திலே தேவன் எசேக்கியேலை நோக்கி, முடிவு வருகிறது, தேசத்தின் 4 முனைகளின் மேலும் முடிவு வருகிறது, இப்பொழுதே அந்த முடிவு வருகிறது. நான் என் கோபத்தை தேசத்தின் மேல் வருவித்து நியாய தீர்த்து தேசத்தின் எல்லா அருவருப்புகளின் நிமித்தம் அதன் பலனை அவர்கள் மேல் திரும்ப பண்ண போகிறேன் என்று கூறுகிறார். எரேமியாவிடம் தேவன் உரைத்தது போலவே எசேக்கியேலினிடமும் தேவன் உரைக்கிறதை நாம் காண முடிகிறது. ஆனாலும் இங்கு எசேக்கியேல் பாபிலோனிலே சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவனாக காணப்படுகிறான். எரேமியாவோ எருசலேமிலேயே தங்கி தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வார்த்தைகளானது யூத ஜனங்களுக்கு கூறப்பட்டாலும் வெவ்வேறு குழுக்களிலே இருந்த ஜனங்களாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தேவன் தம்முடைய உக்கிரத்தின் உச்சியிலே இருப்பதினாலே என் முகத்தை அவர்களை விட்டு திருப்புவேன். என் அந்தரங்க ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிகாரர் அதற்குள் பிரவேசித்து அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். ஒரு சங்கிலியை பண்ணிவை. தேசம் நியாய தீர்ப்புக்குள்ளான இரத்த பலிகளால் நிறைந்திருக்கிறது. நகரம் கொடுமைகளால் நிறைந்திருக்கிறது. சங்காரம் வருகிறது. அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள். சமாதானம் அவர்களுக்கு கிடைக்காது என்று ஆண்டவர் கூறுகிறார். ராஜாவும் துக்கித்து கொண்டிருப்பான், பிரபுவும் திகில் மூடி கொண்டிருக்கும்படியாக காணப்படுவான். தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போக போகிறது. நான் அவர்கள் வழிகளின்படியே அவர்களுக்கு செய்து அவர்கள் நியாயங்களின்படியே அவர்களை நியாயந்திருப்பேன் என்று கர்த்தர் உரைப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 8ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என்னுடைய வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது யூதாவின் மூப்பர்கள் என்னோடு இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கரம் என்மேல் இறங்கினது என்று
எசேக்கியேல் கூறுகிறதை நாம் காண முடிகிறது. நான் நேற்றைய தினத்திலே சொன்னது போல எசேக்கியேல் சிலவற்றை நமக்கு விளக்கி கூறும் பொழுது அதை நாட்கள் வருடங்களோடு இணைத்து எந்த நேரத்திலே எந்த வருடத்திலே நடந்தது என்பதையும் குறிப்பிட்டு கூறுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இங்கேயும் கூட 6ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 5ஆம் தேதி என்று அவர் கூறும் பொழுது அவர்கள் எவ்வளவு நாட்கள் சிறையிருப்பிலே இருந்தார்கள் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த நாளிலே எசேக்கியேல் பார்க்கிற பொழுது இதோ அக்கினி சாயலாக தோன்றுகிற ஒருவரை காண்கிறார். அவருடைய இடுப்புக்கு கீழ் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேல் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலும் காணப்பட்டது. கை போல தோன்றினதை அவர் நீட்டி எசேக்கியேலின் தலைமயிரை பிடித்து தூக்குகிறார். ஆவியானவர் அந்த நேரத்திலே பூமிக்கும் வானத்திற்கும் நடுவாக அவரை கொண்டு போய் தேவ தரிசனத்திலே எருசலேமின் வடதிசைக்கு நேராக அவரை விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் காணப்பட்டது என்று எசேக்கியேல் கூறுகிறார். அந்த நேரத்திலே தேவனுடைய மகிமை விளங்கினதாம். அப்பொழுது கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்க்க சொல்லுகிறார். அவர் அப்படியாக பார்த்து அங்கே பலிபீடத்தின் வாசலுக்கு அருகே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம் இருந்ததை காண்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் பிரகாரத்திற்குள்ளாக எசேக்கியேலை அழைத்து சென்று ஒரு துவாரமிட்டு சுவற்றின் வழியாக பார்க்கும்படியாக கூறுகிறார். பிறகு எசேக்கியேல் உள்ளே சென்று பார்த்த பொழுது அங்கே சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களுக்கும் சிலைகளும் காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான சகல விக்கிரகங்களும் சுவற்றிலே சித்திரமாக வரையப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்களில் ஒரு 70 பேர் அவனவன் தன் கையிலே தூப கலசத்தை பிடித்துக் கொண்டு அந்த சொரூபங்களுக்கு முன்பாக நிற்கிறார்கள். அவ்வேளையிலே கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து, மனுபுத்திரனே, நீ பார்த்தாயா? இந்த மூப்பர்கள் எல்லோரும் அந்தகாரத்திலே விக்கிரகங்களுக்கு முன்பாக நிற்கிறார்கள். கர்த்தர் இதை காண்பதில்லை என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் நீ அருவருப்பான காரியங்களை பார்ப்பாய் என்று சொல்லி தொடர்ந்து அவரை உள்ளே அழைத்து செல்கிறார். அவர்கள் வடக்கு வாசலின் நடையிலே வந்த பொழுது அங்கே அழுது கொண்டிருந்த ஸ்திரீகளை பார்த்தார்கள். தொடர்ந்து கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திற்கு சென்ற பொழுது அங்கே ஆலயத்தின் நடையின் மண்டபத்திலே இருக்கிறதான பலிபீடத்திற்கு நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்திற்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பி சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்ததான எசேக்கியேலிடம் ஆண்டவர், யூதர்கள் எவ்வளவு அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள் என்பதை நீ கண்டாயா? தேசத்தை கொடுமையினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு கோபம் மூட்டுகிறார்கள். ஆகவே நான் அவர்களை தப்ப விடுவதில்லை. அவர்களுக்கு இரக்கம் பாராட்டப் போவதில்லை. அவர்கள் பலத்த சத்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பது இல்லை என்று சொல்லி உக்கிரத்தோடே கர்த்தர் எசேக்கியேலிடம் கூறுகிறதை நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, நாம் மறுபடியும் எசேக்கியேலுடைய புஸ்தகமானாலும் சரி, இதற்கு முன்பாக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகமானாலும் சரி, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் நம்மை தண்டிக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். இது நமக்கு எச்சரிப்பாக மறுபடியும் வருகிறது. இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு நேராக அதிகமாக திரும்புவோம். தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you.